தமிழ் மக்களுக்கு வணக்கம். சமீப நாட்களாக வீடியோக்கள் நிறைய வருது இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டு இருந்தது. தேர்தலுக்கு அப்புறம் நிறைய வீடியோக்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதில் ஒன்றுமே இல்லை. 23ஆம் தேதி தேர்தல் முடிந்தது. 23ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்வே, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்றத வந்து எடுப்பதற்காக முனைப்பு. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை வந்து உடனே உரித்த நேரத்தில், அதாவது 29ஆம் தேதி அந்த பெங்காலுடைய தேர்தல் முடிவுக்கு வந்த உடனேயே நாம் வந்து அதை வெளியிடணும். அது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் வெளியிடணும் அப்படின்னா, இந்த முதல்ல சேகரிக்கணும். கிட்டத்தட்ட 70,000 சொச்சம் பேர்கிட்ட வந்து இந்த பிந்தைய கணிப்பு என்பது நடத்தப்பட்டது. அவர்களிடமிருந்து தகவல்களை சேகரிக்கணும். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த முனைப்பில் நம்ம போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா சொல்லிக்கிற மாதிரி எந்த பெரிய நடவடிக்கைகளும் இங்கே இல்லை, செயல்பாடுகளும் இல்லை. ஏற்கனவே இது ஒரு செயல்படாத அரசாங்கம் தான். கடந்த 5 ஆண்டுகளாகவே செயல்படலை. அதுலேயும் இப்போ காப்பந்து அரசாங்கமாக இருக்கின்ற காரணத்தினால செயல்பாடு சுத்தமாக இல்லை. என்ன, ஸ்டாலின் இங்கே இருந்து கொடைக்கானலுக்கு குடும்பத்தோடு போய் கும்மி அடிச்சுட்டு வந்தார். வழக்கம் போல் அந்த மோட்டரை வச்ச சைக்கிளை வந்து தள்ளிட்டு போனார். அதில் ஓட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி போனார். இப்படி போனதுக்கு பின்னால் ஒரு 5 பேர் தள்ளிக்கிட்டே போனாங்க. அப்படின்றத தவிர்த்து வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே 4ஆம் தேதி வரைக்கும், ஏன்னா 4ஆம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்க இருக்கிறது அப்படின்ற சூழலில் எல்லாருமே இந்த 4ஆம் தேதிக்காக வந்து வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார்கள். அப்படின்ற சூழலில் நாம் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்றதுனால தான் வந்து வீடியோக்கள் எதையும் நான் பதிவு பண்ணலை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு, அதில் வந்து நான் வந்து அதிகம் பேசலை. பேசிகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹரிஷனா அவங்களோட டீம் தான் அதை கண்டக்ட் பண்ணாங்க. ஸ்பிக் மீடியா இடமலம்ல அவங்களோட டீம் தான் அதை கண்டக்ட் பண்ணாங்க. அப்படின்ற நிலையில் நான் பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்பர்ஸ் என்ன இருக்கோ, அதாவது கருத்து கணிப்பை பொறுத்திருக்க நம்ம 3 கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் நடத்தியிருக்கோம். சர்வே 1, சர்வே 2, சர்வே 3 அப்படின்ட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுடன் கூட்டணி உறுதியான உடனேயே, அதாவது ஏப்ரல் 2025 பாஜகவுடன் அந்த கூட்டணி உறுதியான உடனேயே ஒரு கருத்து கணிப்பு பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நவம்பர், அந்த நவம்பர்லேருந்து ஆரம்பித்து டிசம்பர் அந்த காலகட்டத்தில் ஒரு கருத்து கணிப்பு பண்ணோம். அதுக்கு அடுத்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணிகள் ஏறத்தாழ உறுதியாகி, ஏறத்தாழ இல்லை முழுமையாக உறுதியாகி, அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ், அதாவது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருத்து கணிப்பு பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு கருத்து கணிப்புலையும் பார்த்தோம்னாக்க 1,00,000 பேருக்கு மேலே நம்ம வந்து அவங்கள்ட்டேருந்து நம்ம கருத்து கணிப்புகளை, அவர்களுடைய கருத்துக்களை பெற்றிருக்கிறோம். அப்படின்ற சூழலில் ஓரளவுக்கு தமிழ்நாட்டுடைய தன்மை எப்படி அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஒரு முறை ஒருட்ட கருத்து கணிப்பு அப்படின்ற பேரில் போய் நம்ம அப்ரோச் பண்ணும் பொழுது அதே நபர்கிட்ட 6 மாதங்களுக்கு அப்புறம் போய் அப்ரோச் பண்ண முடியாது. அப்போது கிட்டத்தட்ட 4,00,000 பேர்கிட்ட நம்ம பண்ணியிருக்கோம் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது. ஸோ அதை வைத்து தான் நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டுடைய தன்மை எத்தகையதாக இருக்க முடியும் அப்படின்றத சொல்ல முடிந்தது. இதில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பார்த்திங்கனாக்க அது கிட்டத்தட்ட 70,000 சொச்சம் பேர்கிட்ட நம்ம கருத்து கணிப்பு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகள் என்று வரும்பொழுது ஒன்றுத்துலேயும் ஆவரேஜாக பார்த்திங்கனாக்கா ஒன்றுத்துலேயும் 280லேருந்து 300 பூத்துகள் இருக்கின்றன. அப்படின்ற ஒரு சூழலில் எந்த பூத்துக்கள்லேருந்து எடுப்பது? இப்போ நம்ம 70,000 சொச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட 300 சாம்பிள்ஸு ஒரு தொகுதியிலேருந்து அப்படின்னு வரும். இந்த 300 சாம்பிளை ஒரே பூத்துலேருந்து எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல தான் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய, அதாவது வட மாநிலங்கள் அப்படின்றத விட வடக்கிலேருந்து வரக்கூடிய தேசிய ஊடகங்கள் என்ற பெயரில் பெரும்பான்மையாக வடக்கு சார்ந்து தான் இருக்காங்க. இவங்களுடைய ஆஃபீஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நொய்டாவில் இருக்கும், இல்லை மும்பையில் இருக்கும். இப்படி வடக்கை மையமாக வைத்து இயங்கக்கூடிய இந்த சோக்கால்டு தேசிய ஊடகங்கள் இவங்க எடுத்திருக்கின்ற கருத்து கணிப்புகள், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்றதை பற்றி தான் நம்ம வந்து இங்கே பேசணும். அதாவது கருத்து கணிப்பு என்று எடுப்பதற்கு, ஏன்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது ஒரு துறை. அது சிஎஸ்டிஎஸ்லேருந்து நம்ம பார்த்தோம்னாக்கா பிரணாய் ராய், தோரப் சுப்பாரிவாலா, யோகேந்திர யாதவ், இந்த மாதிரியான நபர்கள்லாம் என்டிடிவி கோல் வச்சு கொண்டிருந்த காலகட்டத்தில், அதாவது மற்ற தனிப்பட்ட தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம், செய்தி நிறுவனங்கள்லாம் வராத காலகட்டத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போது அதையெல்லாம் நம்ம பார்த்து அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு வரோம். அதனால் யார் கருத்து கணிப்பு என்று சென்று மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முயன்றாலும் அதை உள்ளபடியே வரவேற்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருத்து கணிப்புன்னு சொல்லி இந்த மக்களை குழப்பறாங்கன்ட்டு. அப்படி கிடையாது. அதாவது இந்த தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா.
அப்படியான ஒரு ஜனநாயக திருவிழாவில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது அப்படின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யாராவது முனைவார்கள் என்றால் உள்ளபடியே அதை வரவேற்கணும். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, எதை மையமாக வைத்து அதுக்குள்ளே போகிறீங்க? இப்போ நான் சொன்னேன் பாருங்க 300 அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 80 சாம்பிள் தான் எடுத்திருப்பாங்க, சில பேர் 50 சாம்பிள் தான் எடுத்திருப்பாங்க, சில பேர் 500 சாம்பிள் எடுத்திருப்பாங்க. அது முக்கியம் கிடையாது. ஆனால் எதை மையமாக வைத்து அதை எடுக்கிறீங்க? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், அல்லது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், நம்ம வந்து ரொம்ப தெளிவாக யார் யார்கிட்ட பேசினோம், எவ்வளவு பேர்கிட்ட ஒரு ஒரு ஊர்லேயும் பேசினோம், அதில் ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, சாதி வாரியாக எவ்வளவு, இது எல்லாத்தையுமே வெளிப்படையாக கொண்டு வந்து அந்த வெப்சைட்டில் போட்டோம், நீங்களே எடுத்து பார்த்துக்கோங்கன்ட்டு. இப்போ இதுதான் சரின்னு நம்ம சொல்கிறோமானா இல்லை. நாங்கள் சென்று மக்களிடம் சென்று பேசிய பொழுது இதுதான் அவர்களுடைய எண்ண ஓட்டங்களாக இருந்தது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி மற்ற கருத்து கணிப்புகளும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நீ திமுக வெற்றி பெறும் சொல்லு, அதிமுக வெற்றி பெறும் சொல்லு, தாவேகா வெற்றி பெறும் சொல்லு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன அடிப்படையில் நீங்கள் அந்த தேர்தல் கணிப்பை அந்த எடுத்திருக்கீங்க, கருத்து கணிப்பை எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும். குறைந்தபட்சம் சரி 1 மணி நேரத்தில் உங்களால் சொல்ல முடியாது, 1 மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம்னா அந்த 1 மணி நேரத்தில் சொல்ல முடியாது என்றாலும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்லையாவது பதிவேற்றம் செய்யணும். இதாங்க எங்களுடைய தகவல் அப்படின்ட்டு. சிஎஸ்டிஎஸ்ன்னு ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு கருத்து ஆய்வுலாம் நடத்துவாங்க. சிவோட்டர் இந்த நிறுவனம் இப்போ ஒரு முடிவே எடுத்துட்டாங்க. என்னன்னாக்கா நாங்கள் தேர்தலுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து கருத்து கணிப்பு அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். இது எப்படி கருத்து கணிப்புன்னு எடுத்துப்பீங்கன்னா, அது கருத்து கணிப்பாக பார்க்க முடியாது, மக்களோட எண்ண ஓட்டம் என்னவாக வந்திருக்கிறது அப்படின்னு அதை எடுத்து ஒரு தொகுப்பாக வைப்பாங்க. அதை தொகுப்பாக வைக்கும் பொழுது அடுத்து வரும் தேர்தலுக்கு மக்களோட எண்ண ஓட்டம் என்னவாக இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு டேட்டா பேங்காக அமையும். ஸோ இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் கொண்டு வந்து நீங்கள் வெளியில் வைக்கிறீங்கன்னாக்கா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே நிறைய கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் தங்களுடைய எண்ண ஓட்டத்தை கொண்டு வந்து திணிப்பது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு டாப் மோஸ்ட் ஆள் அப்படின்ட்டு பேரே சொல்கிற ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொடுக்குறாரு கருத்து கணிப்பு. என்னன்னாக்கா விஜய்க்கு வந்து 120 தொகுதிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த நபருடைய பின்னணியை எடுத்து பாருங்கள். 2025 பீகார் தேர்தலில் 118 இடங்களில் மகாகத்பந்தன், அதாவது தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் இந்த கூட்டணி 118 இடங்களில் வெற்றி பெறும் என்று கணித்தவர். கடைசியில் எத்தனை இடங்களில் அது வெற்றி பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. எவ்வளவு இடங்களில் வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 35 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இப்போது என்னென்னா, ஒரு தேர்தல் கணிப்பை சொல்லக்கூடியவர்கள் ஆஃப் த மார்க் போகலாம். நீங்கள் வந்து ஒரு 20 தொகுதியோ இப்போ 243 தொகுதிகள் பீகாரில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 20லேருந்து 30 தொகுதிகள் நீங்கள் தவறாக போகலாம். 100 தொகுதிகள் தவறாக போகுது அப்படின்னா 50% தொகுதிகள், கிட்டத்தட்ட 50% தொகுதிகள் நீ தவறாக சொல்கிற. அப்போ நீ எப்படி ஒரு தேர்தல் கணிப்பு இல்லை நீ நிபுணராக நீ பார்க்க முடியும், உன்னை எப்படி உட்கார வச்சு பேச முடியும்னா இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வட மாநில அல்லது தேசிய ஊடகங்கள் என்ற பெயரில் டெல்லியிலேருந்து இயங்கக்கூடிய, மும்பையிலேருந்து இயங்கக்கூடிய ஊடகங்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை பேசினா அவங்களுக்கு டிஆர்பி கிடைக்குது. அப்போ டிஆர்பி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதை வைத்து ஒரு ஆற்றுன்னு ஆத்துறது. என்ன அடிப்படையில் நான் கூட கலந்துக்கிட்டேன், அந்த விவாதத்தில் நான் கலந்துக்கிட்டேன். நான் கேட்டேன், சரிங்க பிரதீப் குப்தான்னு சொல்கிறீங்க, அவர் பெரிய நிபுணர்னு சொல்கிறீங்க, என்ன அடிப்படையில் எடுத்திருக்காரு? உதாரணத்திற்கு கரூரில் ஒரு தேசிய நெடுஞ்சாலை இருக்குங்க. தேசிய நெடுஞ்சாலைக்கு இடது பக்கம் போனீங்கன்னா அதிமுக வாக்காளர்கள் நிறைய இருப்பாங்க. அப்படியே வலது பக்கம் போனீங்கன்னா திமுக வாக்காளர்கள் நிறைய இருப்பாங்க. இப்போ எங்கேருந்து நீ கணிப்பு எடுத்திருப்ப? சங்கராபுரம் எடுத்துக்கோங்க. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை, அப்புறம் சின்ன சேலம் பகுதி. அந்த மலையில் ஒரு பக்கம், அந்த மலையோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் திமுக வாக்காளர்கள், மலையோட இன்னொரு பக்கம் அதிமுக வாக்காளர்கள். கீழே சின்ன சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதி, குறிப்பிட்ட சாதிக்கு இப்படி வாக்குகள் செலுத்தணும், குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த வேட்பாளர்னா வேறு மாதிரி வாக்குகளை செலுத்தணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். இப்படி இருக்கும்பொழுது எந்த பூத்தில் நீ எடுத்த? மலை மேலே இருக்கக்கூடிய அந்த பூத்தில் நீ வந்து சேகரிச்சியா, இல்லை மலைக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த பூத்தில் நீ சேகரிச்சியா, இல்லை சின்ன சேலத்தில் நீ சேகரிச்சியா? வால்பாறை, பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பி போகிறாங்க வால்பாறைக்கு, மேலே மலை மேலே ஏறி போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? போய் அங்கே வாக்கு செலுத்தணும் அப்படின்ட்டு போகிறாங்க இளைஞர்கள். அப்படின்னும்பொழுது
அவங்க எதை நோக்கி போயிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கணிசமான எண்ணிக்கை தாவேக்காவை வாக்கு போடணும்னு போயிருப்பாங்க. இதை கணிக்க முடியும் நம்மால. சரியா? அப்போ இத இந்த வட மாநில ஊடகங்கள் எப்படி கணிச்சிருப்பாங்க? அதே சமயத்தில கீழ பிளெயின்ல வாக்கு யாருக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா, பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு போட்டிருப்பாங்க. நம்மளால கணிக்க முடியும். சரியா? இப்படி ஒரு பூத் வாரியாக இங்க வந்து தேர்தல் வந்து மைக்ரோ மேனேஜ்மென்ட் என்கிற அளவுல கணிக்கப்படுகிறது. அப்படின்னும் பொழுது, நீங்க 80 சாம்பிள் எடுக்கிறீங்களா? 180 சாம்பிள் எடுக்கிறீங்களா? அது பிரச்சனை கிடையாது. என்ன அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சிந்தனை என்ன? என்ன சயின்ஸ்ல நீங்க அத எடுத்தீங்க? அப்படின்றது தான் கேள்வி. போற போக்குல அடிச்சு விடுறது. எவன் கேள்வி கேட்க போறான்? இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஆப்பரேஷன சரியா செய்யல. மருத்துவ கவுன்சில் அவன் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு வக்கீல் முறை தவறி நடந்து கொண்டால், பார் கவுன்சில் அவன் மேல் நடவடிக்கை எடுக்கும். சரியா? இப்போ ஒரு தேர்தல் கணிப்பு, கருத்து கணிப்பு நிபுணர் என்பவர் தவறாக கணித்தால், அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? யாரா வேணா இருக்கட்டும். அப்போ குறைந்தபட்ச அக்கவுண்டபிலிட்டி. அதாவது இப்ப எங்கள கேட்டீங்கன்னா, எங்கள்ட்ட முழு தகவல் இருக்கு. யார்கிட்டேருந்து நாங்க சேகரிச்சோம். 70,000 பேர்னா 70,000 பேர்கிட்டேருந்தும் எங்களுக்கு நாங்க சேகரிச்சதுக்கான எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இருக்கு. நாளைக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன், நாளைக்கு ஒரு விசாரணைன்னு போட்டா கூட, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு மொத்தத்தையும் குடுத்துற முடியும். ஏன் குடுத்துற முடியும்னா, எங்கள்ட்ட ஆதாரங்கள் இருக்கு. அப்படி எதுவுமே இல்லாம குருட்டாம்போக்குல போட்டா என்ன அர்த்தம்? வந்த வரைக்கும் லாபம். லாட்டரி மாரி. வந்துட்டா அடுத்த தேர்தல்ல பாரு, அந்த கடந்த தேர்தல்ல அவன் சொன்னது கரெக்ட்டா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அத வச்சு நம்ம வந்து காசு பார்த்துடலாம். அப்படி இல்லன்னா, யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. இப்படியான ஒரு மனநிலை தான் எங்களுக்கு இருக்கு. இப்போ தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்னாலும் கூட, நம்ம வந்து சொல்லலாம். இவங்க வந்து மக்கள வந்து திசை திருப்புவதற்கோ, அல்லது மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கோ அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இதை சொல்கின்றன என்றால், முழுக்க முழுக்க டிஆர்பி மோகம் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க போய் சட்டைய பிடிச்சா கேட்க போறீங்க. பிரதீப் குப்தா எங்க இருப்பான்னு நமக்கு தெரியுமா? அவன போய் சட்டைய பிடிச்சா கேட்க முடியும். அடிச்சு விடு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கேலி கூத்து மீடியால நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது, நான் போய் மக்கள எதுக்கு ஃபர்தர் குழப்பணுன்றதுனால தான் நான் எந்த வீடியோவும் போடலையே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இதில முக்கியமான விஷயம் என்னன்னா, வாக்கு போடுற வரைக்கும் தாங்க நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். வாக்க கொண்டு போய் செலுத்த வச்சாச்சு. கடைசி நாள் வரைக்கும், கடைசி வாக்கை கொண்டு போய் செலுத்துவது வரைக்கும் நம்ம உழைச்சாச்சு. சரியா? இதுக்கு மேல நம்ம மண்டைய போட்டு குழப்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? அன்னைக்கு விழுப்புரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. இதில பார்த்தீங்கன்னா, பாதி நேரம் ஃபோன் பேசுறதுலயே போயிடுச்சு எனக்கு. ஏன்னா, அத்தன பேர் ஆதங்கப்பட்டு ஃபோன் பண்றாங்க. நான் யாரையும் தப்பு சொல்லல. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ஓட்டு போட்டாச்சு. இனிமே அத மாத்த முடியாது. அப்படின்னும் பொழுது, எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? அன்னைக்கு விழுப்புரத்துலேயும் ஒருத்தர் கால் பண்றாரு. பதட்டமா கால் பண்றாரு. காலையில அதிகாலையில. சார் இந்த மாரி என்ன சார் ஆகும்? அப்படின்ட்டு. நீங்க போட்டீங்களா சார் ஓட்டு? அப்படின்னு கேட்டேன். நான் போட்டேன் சார். யாருக்கு போட்டீங்க? இலைக்கு தான் சார் அப்படின்னேன். சரி, ரெட்டலைக்கு தான் போட்டீங்க. ஓகே. உங்க வீட்ல எத்தனை ஓட்டு? 7 ஓட்டு சார். 7 ரெட்டலைக்கு தான் போட்டேன். அப்புறம் என்ன சார் பதட்டம்? நாம நம்முடைய கடமையை செஞ்சாச்சு. சுற்றத்தில இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு போய் ஓட்டு போட வைக்கிறது தான் கடைசி நாள்ல என்னால செய்யக்கூடியது. அதை நான் செஞ்சாச்சு. நான் போய் ஓட்டு போட்டாச்சு. அதுக்கு மேல நம்ம ஏன் கவலைப்படணும்? அப்போ பாக்ஸ திறக்கும்பொழுது என்ன உண்மைன்றது தெரிய போகுது. இன்னும் 2 1/2 நாளோ, 3 நாளோ அவ்வளவுதான். என்ன உண்மைன்னு தெரிய போகுது. நம்ம முழு உழைப்பை போட்டுட்டோம். வாக்குகளை கடைசி வரைக்கும் சிந்தாமல், சிதறாமல் கொண்டு போய் வாக்குச்சாவடியில் சேர்ப்பது என்று வரையில் நம்ம செஞ்சுட்டோம். இதுக்கு மேல நம்ம வந்து வாக்கு அந்த எண்ணிக்கை நடக்கும் பொழுது, அங்க உட்கார்ந்து அதை சரியாக மேற்பார்வை செய்து, கரெக்ட்டா நம்மளுடைய வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வர வேண்டியது தான். வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னாக்க, முந்தா நேத்தைக்கு பார்த்தீங்கன்னாக்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா வேட்பாளர்களையும் இது எந்த மீடியாவிலும் பேசல. அதிமுகவுடைய அத்தனை வேட்பாளர்களையும் சென்னைக்கு வரவழைத்து, பேட்சா அவங்க எல்லார்கிட்டயும் உட்கார்ந்து பேசியிருக்காரு. அவங்க எல்லார்கிட்டயுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது முக்கியம். அதனால உள்ள உட்கார்ந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, அது முடிக்கிற வரைக்கும் வெளியில வரக்கூடாது. சாயந்தரம் வரைக்கும் வெளியில வரக்கூடாது. அந்த நபர்கள மட்டும் தான் நீங்க உள்ள அனுப்பணும். பிளஸ் வேட்பாளர்களும் அங்க தான் இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் வெளியில வரக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காரு. 2வது நடுவுலயே பட்டாசு வெடிக்கிறேன், லீடு வந்துருச்சு, பட்டாசு வெடிக்கிறேன்னு வருது, வெளில வருது, கொண்டாடுறோம் வெளில வருது. இது எதுவுமே செய்யக்கூடாது.
சர்டிஃபிகேட்டை வாங்குற வரைக்கும் ஜெயிச்சாச்சு அப்படின்னு அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது வாங்குற வரைக்கும் யாரும் வெளியில் வரக்கூடாது அப்படின்றத இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதல் வேட்பாளர்கள், அதாவது முதல் முறை வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களையெல்லாம் கூப்பிட்டு கூட சொல்லியிருக்காரு. விளையாட்டுத்தனமாக லீடு வந்துருச்சு, நான் பட்டாசு வெடிக்கிறேன்னு வெளில வந்துடுறேன், இந்த கதையே இருக்கக்கூடாது. உள்ளே உட்காந்து முடிச்சுட்டு நீ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எங்கே வேணாலும் போ, ஆனால் அதை வாங்குற வரைக்கும் உள்ளே இருக்கணும்ன்ட்டு. தேர்தல் அரசியல்வாதி அதைத்தான் செய்வார். இதைத்தான் நம்ம செய்யணும். ஸோ வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கு நாம் என்ன வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு பக்கம். 2வது, இதில் எந்தெந்த தொகுதிகளில் நம்ம முன்னிலை வைக்க போகிறோன்றது அன்றைக்கி தெரிய வரும். இன்றைக்கி போட்டு மண்டையை உடச்சிட்டு பிரயோஜனமே கிடையாது. அதாவது ஓட்டு போடுறதுக்கு முன்னால் நம்ம என்ன வேணாலும் யோசிக்கலாம், மண்டையை போட்டு உடச்சிக்கலாம், உழைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஓட்டு போட்டதுக்கப்புறம் சும்மா உட்காந்து குழப்பிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அதுவும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்றத வச்சு அவன் உருட்டிக்கிட்டு இருக்கான் டிஆர்பிக்குன்னா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் பாக்ஸில் என்ன போட்டிருக்கான்றதை மாற்ற முடியாதுல்ல. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இவன் லீடுன்னு சொல்லட்டும், அவன் லீடுன்னு சொல்லட்டும், நாம லீடுன்னே சொல்லட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் அது வரைக்கும் போட்டு குழப்பிக்காமல் இதெல்லாம் ஒரு டைரக்ஷனை நமக்கு கொடுக்குது, ஒரு டைரக்ஷனை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு எண்ணிக்கையின் பொழுது என்ன முடிவு வருதோ அதை வைத்து இது சரி பார்த்து கொள்வோம், அவ்வளவுதான். அதனால் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அதிமுக நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க நம்புறது என்னன்னாக்கா அவங்க வெற்றி பெறணும் அப்படின்றதை விட அவங்க நம்புறது என்னென்னா விஜய் எதிர்ப்பு வாக்குகளை அதிகம் பிரித்து அதன் அடிப்படையில் அவங்க ஜெயிக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தனித்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் மக்கள் அப்படியே அலையாக அவருக்கு மட்டுமே வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற்று வருவார்னு அவர் நினைக்கிறார். இதில் யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்முடைய உழைப்பை முழுவதுமாக போட்டிருக்கோம். அந்த திருப்தி இருக்குது. பொதுச் செயலாளர்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் அவர்களுடைய உழைப்பை அவர்களுடைய தகுதியை மீறி உழைத்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் மக்கள் சரியான முடிவை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.